ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங்க. பொழுது விடிஞ்சிருச்சுங்க. ப்ளீஸ் கெட் அப். என்னது, எப்பயோ எழுந்துட்டீங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை தெரியுங்க எனக்கு. உங்களில் அநேகர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறவங்க, அதிகாலை ஜெபத்தின் மதிப்பை அறிந்தவங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறவங்க என்று நான் நம்புகிறேன். தேவன் தம்முடைய ஆவியானவரின் காரியங்களை செய்கிறாரு. ஒருவேளை நீங்க இரவு தாமதமாக தூங்கி அல்லது வேற வேலையில இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம நீங்க எழுந்திருக்க முடியாம இருந்தா, இதோ 7 மணி ஆயிடுச்சு இல்லையாங்க? இப்பொழுதாவது வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று உங்களை விழிப்பூட்டுகிறேன். அதிகாலமே எழுவது, தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பது, தேவனோடு நேரம் செலவிடுவது, திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுதின தியானிப்பது நமக்கு எவ்வளவோ உத்தமமானது. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர், இன்றைக்கும் எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமைன்னு களைச்சு போயிட்டோன்னு சொல்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை டயர்டாவது எங்களை போன்ற பாஸ்டர்ஸுங்க. எனக்கு தெரியாது எல்லா பாஸ்டர்ஸும் எப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, எனக்கு நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்துல செலவிடுவது, ஜனங்களுக்காக ஜெபிப்பது, தேவனுடைய வசனத்தை கொடுப்பது, தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை கவனிப்பது மற்றும் மேல் பார்வை பார்ப்பது, தேவனுடைய சமூகத்தை தேடுவது, அவரோடு நேரம் செலவிடுவது என்பது எனக்கு ரொம்ப வாஞ்சைங்க. காலையில போனா நள்ளிரவு வரைக்கும் சில நேரம் ஆலயத்திலேயே இருந்து தேவனுடைய காரியங்களில் முன்னுக்கு போகும்படியாக சகோதரர் எல்லாரையும் பலப்படுத்துவதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவையில் இருப்பவங்களுக்காக ஜெபிப்பது, அதை விரும்புவேன். ஆகவே திங்கட்கிழமை மண்டே எனக்கு கொஞ்சம் களைப்பு இருக்கும். ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது புதிய பலன் பெற்றுக்கொள்வோம். ஆமா, நீங்க எப்பயாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னங்க பாஸ்டரையா இப்படி கேக்குறீங்க? ஜெபித்திருக்கிறீங்களான்னு நீங்க தானே சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக விசேஷமா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு ஆபத்து காலத்தில், ஒரு தேவை நேரத்தில் நீங்க தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறீங்களா? ஜெபித்திருக்கிறீங்கல்ல? அப்ப ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? சில முறை கிடைக்குதுங்க, சில முறை கிடைக்கலன்னு சிலர் சொல்லுவாங்க. எதுக்கு? ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரு. சில முறை அவர் ஆம் என்பாரு, சில முறை இல்லை என்பாரு, சில முறை காத்திரு என்பாரு. ஆம் என்னும் போது ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னு, இல்லைன்னா வரலன்னு. காத்திரு என்று சொல்லும் போது ஜெபத்துக்கு பதிலை தாமதிக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களை பரிசோதிக்க தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரம் பதில் அனுப்பாம இருக்கலாம். 1-2 முறை கேட்ட பிறகு நின்று விட்டா உங்க விசுவாசம் அவ்வளவுதான்ல. இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி வேதம் சொல்லுதுங்க. உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்கணுங்க. ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிற உங்க பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுடைய ஜெபத்தை சுத்தமா கேட்காதது போல பதிலே சொல்லலங்க. நான் இவ்வளவு ஓடோடி வந்து இவ்வளவு பெரிய தேவன் என்று உங்களை வேண்டிக் கொண்டா என் பக்கம் பார்க்கவே மாட்டீங்களா? எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா என்று கோபம் அடைஞ்சிருந்தா, அவங்க திரும்பி போயிட்டு இருந்தா, அவங்களுக்கு எந்த அற்புதமும் நடந்திருக்காது. ஆண்டவர் கண்டுகொள்ளலனாலும் அவரை விடவே இல்லை. ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க, தாவீதின் குமாரனே இரக்கம் செய்யுங்க. அந்த சீஷர் சொல்றாங்க, என்னங்க ஆண்டவரே, இவ்வளவு நேரமா அந்த பெண் கூப்பிடுறாங்க, ஏதாவது சொல்லி அவங்களை அனுப்புங்க என்று பக்கத்துல இருக்கிற சீஷர் ரெக்கமெண்டேஷன். நம்ம ஜபங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அவசியம் இல்லைங்க. தேவன் நேரா பதில் கொடுப்பாரு. ஆனா சில முறை நம்ம தான் பாஸ்டரையா ரெக்கமெண்ட் பண்ணா குறிப்பிட்ட பக்தர், குறிப்பிட்ட
தீர்க்கதரிசி ரெக்கமெண்ட் பண்ணா தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு சீக்கிரமா பதில் கொடுப்பாருன்னு நினைக்கலாம். அவங்க சொன்னா அவங்களுக்கு ஒரு பதில் தான் கொடுத்தாரு. அவங்களுக்கு சொல்றாரு, என்னங்க, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. என்னங்க, அவங்க ஒரு கானானிய ஸ்திரீ. அப்படின்னா ஒரு வேறு ஜனாங்கத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ. ஆமா, வேற ஜனாங்கத்துக்கு அல்லது வேற ஜாதிக்கு அல்லது வேற குலத்துக்கு சேர்ந்தவங்க ஜெபித்தா ஏசாண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? ஆமா, நாங்க ஜெபித்தா ஏன் பதில் கொடுக்கிறாரு, நீங்க என்ன காணிக்கை கொடுக்கறீங்க அதனால பதில் கொடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க சிலர். நம்ம காணிக்கையை பார்த்து நமக்கு பதில் கொடுக்க அவர் நம்மை போல மனுஷன் நினைக்கிறீங்களா? சுயநலவாதி நினைக்கிறீங்களா? யாருக்கு வேணுங்க நம்முடைய காணிக்கை? தேவனுக்கு தேவையானது உங்க உடைந்து நொறுங்கிய இருதயம். உங்க இருதயத்துல ஒரு கர்வம் இருந்தா, ஒரு அரகன்ஸ் இருந்தா, ஏதோ ஆண்டவரை சோதிக்கணும்னு, ஆண்டவரை ஏதோ பரிசோதிக்கணும்னு பெரிய கம்பீரமா நீங்க ஏதோ கேட்டா செய்ய மாட்டாரே தவிர, உடைந்த இருதயத்தோடு தாழ்மையுள்ள மனதோடு ஆண்டவரிடம் நீங்க ஜெபித்தா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க பரம துன்மார்க்கனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சிலுவையில் அறைந்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் துன்புறுத்தினவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தினவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தவற நீங்க உணர்ந்து மனம் திரும்பினா பதில் கொடுப்பாரு. இவங்க கிட்ட ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்படின்னா என்ன நாயின்னு சொல்றீங்களா நீங்க என்று கோவப்படல அவங்க. நாய்க்குட்டியோடு ஒப்பிடுகிறீங்களா என்ன என்று கேட்கல. ஆனா ஆமா, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் கூட எஜமான் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைய சாப்பிடும் இல்லையா? நீர் எஜமான் எங்களுக்கு, நீர் ஆண்டவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துட்டு மீறுகிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாலும் அதுவே போதும் ஆண்டவரே. நான் நாயை விட குறைவான நபர்தான், ஆனால் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய உதவியை கேட்கிறேன் என்று ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கிறத நிறுத்தலங்க. மெய்தான் ஆண்டவரே என்ற போது, நாய்க்குட்டிகளும் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்ற போது, ஒரு முறை அந்த வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக அதுவரைக்கும் பதில் கொடுக்காத இயேசு, அதுவரைக்கும் அவங்க எவ்வளவு சத்தமா கத்தி கூப்பாடிட்டு வேண்டினாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு வார்த்தையும் சொல்லாத ஆண்டவர், அவங்க தன்னுடைய நிலையை உணர்ந்து தங்களை தாங்கள் தாழ்த்தி கொண்டு அவங்க ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. அம்மா, நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். நம்ம அம்மாவும் மட்டும் இல்லைங்க, நம்ம மகளை கூட அம்மான்னு தான் கூப்பிடுவோம். என்னம்மா, நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமான்னு உங்க மகளை கேட்க மாட்டீங்களா? நம்ம ஊர்ல பாருங்க, சிலர் மகன்களை கூட வாப்பா என்பதுக்கு பதில் வாங்கம்மா, நீ சாப்பிட்டியாமா என்று அம்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா என்றது ரொம்ப விசேஷமானது, அன்புக்கு அடையாளம் அது. அம்மா, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெரியது. நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா தேவன் பதில் கொடுப்பாருங்க. நீ உன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபித்தா தேவன் பதில் கொடுப்பாரு. நீ விடாமல் ஜெபித்தா தேவன் நிச்சயமா உனக்கு பதில் கொடுப்பாரு. இன்றைக்கு நம்ம ஜெபங்கள் விசுவாசத்தோடு இல்ல. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் தேவனை கேட்க கடவன், அவர் தாராளமா கொடுப்பாரு. ஆனா அவிசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொன்னார்ல. இவங்க எவ்வளவு இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவரால் மட்டுமே இது சாத்தியம். என்னுடைய மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள், என்னுடைய மகளை அவரால் சொஸ்தமாக்க முடியும், பிசாசின் தாக்கத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடியும்னு நம்புனாங்க. இந்த காலை நேரத்தில் நீங்க நம்புகிறீங்களா? மருத்துவர்கள் கூட எங்களால முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் தேவனுக்கு சாத்தியம்னு நம்புகிறீங்களா?
உங்க வாழ்க்கையில எதிர்கொள்கிற தீராத பிரச்சனைகளுக்கு எவ்வளவு முயற்சித்தாலும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று ஆண்டவர் இரக்கம் செய்தா நடக்கும்னு நம்புகிறீங்களா? நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரை நம்புங்க, தாழ்மையோடு வாங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. அம்மா, உன் விசுவாசம் பெரியது. என்ன சொன்னாரு பாருங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று அவளிடத்துல சொன்னாரு. எவ்வளவு அழகான வார்த்தை. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அவங்க விரும்பினது பணம் கிடையாது, உலக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆஸ்திகள் அல்ல. விரும்ப சொன்னா இன்னைக்கு மனுஷங்க பைத்தியக்காரத்தனமா விரும்புகிறாங்க, என்னங்க? ஆனா இவங்க விரும்பினது பிசாசினாலே பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவங்களுடைய மகளுடைய விடுதலைக்காக. இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிறவங்களை, வியாதிகளாலே வேதனைப்படுகிறவர்களை, பிரச்சனைகளுக்குள்ள சிக்கல்களுக்குள்ள நசுங்கி போகிறவர்களை விடுவிப்பதற்கு சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நொறுங்கினவர்களை பலப்படுத்துவதற்கு, சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுக்க, கட்டப்பட்டவர்களை விடுவிக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்பினவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க நம்பினாங்க. யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு எப்ப இயேசுவை குறித்து கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்க. இயேசாண்டவருடைய மகத்துவத்தை நீங்க அறிந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்ற போது தேவனை துதித்து சாட்சி சொல்லியிருக்கிறீங்களா? அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானால். ஒரு நாள் ஆகல, ஒரு மணி நேரம் ஆகல, அரை மணி நேரம் ஆகல, அந்த நேரமே த சேம் செகண்ட், அந்த நொடியிலேயே எப்பொழுது ஆண்டவர் இங்க வார்த்தையை சொன்னாரோ அங்க எங்கேயோ அவங்க வீட்டுல கிடக்கிற அவங்க மகள், பிசாசினாலே வேதனைப்படுகிற அந்த மகளுக்கு விடுதலை கிடைச்சது. அந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு புறப்பட்டு ஓடி போனது. அவருடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்குங்க. ஜெபத்தின் வல்லமை என்பது ரொம்ப பெரியதுங்க. நீங்க நம்புறதில்ல, அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது இல்ல. இப்பொழுது இங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க உண்மையிலேயே உங்க உள்ளத்துல இருக்கிற, உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனை நினைத்து, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, என்னுடைய தகுதியின்படி அல்ல உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரக்கம் செய்யுங்கன்னு கேட்டா ஒரு அற்புதம் நடக்குங்க. ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்தாரு. ஐயா, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நீங்க அவனுக்காக ஜெபிங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். ஐயா, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் கூட ஒரு அதிகாரிதான், ஒரு 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தை கட்டளை கொடுத்தா 100 பேர் நான் சொல்லுவதை செய்வாங்க. நீர் சர்வலோக அதிபதி, சகலத்தையும் உம்முடைய வாயின் வார்த்தையினாலே உருவாக்கினவர். உம்முடைய வார்த்தையினாலே கடிந்து கொண்டா நீங்க என் வீட்டுக்கு வர அவசியம் இல்ல, நீர் இங்கே வார்த்தையை சொன்னால் அங்கே என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சாட்சி கொடுத்தார், அறிக்கை செய்தார். அவனிடத்துல சொன்னாரு, இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்ல கூட பார்க்கலன்னு சொன்னாரு. அந்த நொடியிலேயே அவனுடைய வேலைக்காரனும் சொஸ்தமானான். இந்த நாள்லங்க நீங்க விசுவாசித்தா உங்க பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு விடுதலை நாளாக செய்வதற்கு இந்த நொடியிலேயே உங்களை விடுவித்து உங்களை சுகப்படுத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நீங்க நம்பி அற்புதங்களை பாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, யாரோடு நீர் பேசுகிறீரோ, எந்த தீராத பிரச்சனையில யார் இருக்கிறாங்களோ, எந்த நீண்ட கால வியாதியினால யாரு சோதிக்கப்படுகிறாங்களோ, அசுத்த ஆவிகளால வேதனைப்படுகிறவங்க, பிசாசின் கிரியைகளுக்கு இடங்கொடுத்து தங்களை தாங்கள் நாசமாக்கி கொண்டவர்கள், இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா,
நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை என்று அறிவிக்கையில உம்முடைய பரிசுத்த ஆவியின் காரியத்தை நடப்பித்து உம்முடைய விடுதலையை கொடுக்கும்படிக்கு என் தேவனின் ஜெபத்தை கேட்டார், எனக்கு நன்மை செய்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.